என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மே மாதத்தில் துளாராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம், கடன் வாங்கி இந்த மாதத்தை கடக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். இதன் மூலமாக உங்களுடைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகும். அதே நேரத்தில் பொருளாதாரம் சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நரம்பு, ஸ்கின்னு, தோல் இது சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை கொடுக்கும். நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் உண்டு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தடைக்கு பின்னாடி திருமணம் அப்படின்றது கூடி வரும். எப்படி திருமணம் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய மனிதர்கள் மூலமாக முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து உள்ளவங்க, பெரிய பெரிய ஆளுங்க, இவங்கள வச்சு முயற்சி பண்ணிங்கன்னா திருமணத்துக்கான முயற்சிகள் கைகூடி வரும். நீண்ட கால திருமண தடைகள் நிவர்த்தி அடையும். உங்களுக்கு தந்தை மகனுடைய உறவும், தந்தை வழி சொத்துக்களுக்கு பிரச்சனைகளும் உருவாகும். அதே மாதிரி உங்களுக்கு லாபம், தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது குறையும். ஜாப்க்கு போகக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஜாப் அப்படின்ற ஒரு சிந்தனைகள் மட்டும்தான் இருக்கும். குடும்பம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள், குடும்பத்தை கவனிக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனைகள் இருக்காது. ஆனால் பொருளாதாரம் நிறைவாக இருக்கும். பொருளாதாரம் நிறைவாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் வாழ்க்கை துணையோடு சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். வாழ்க்கை துணை என்ன கேட்பாங்க, அப்போ நீங்கள் உங்களுக்கு ஜாப் மட்டும்தான் முக்கியம், குடும்பம் முக்கியம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த மே மாதம் அப்படிங்கிறது இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மனசுக்குள்ளே ஒரு சில இடர்பாடுகள், வெளியில் சொல்ல முடியாமல் சில விஷயங்களை மனசுக்குள்ளே புதைச்சி வைக்கிறது, சில கஷ்டங்களை நம்ம வெளியிட வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி மனசுக்குள்ளே வச்சுக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும்.